தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு மரிசூசை, உங்கள் அடைக்கலத்தில் நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தருளும். ஆண்டவரே, என் சரீரத்தை மூட ஆடை கொடுத்தது போல என் ஆத்துமத்தை அலங்கரிக்க உமது கருணை வரப்பிரசாதத்தை எனக்கு தந்தருளும். காலை அர்ப்பண ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாக தேவரீர் திருப்பிடத்தில் ஓயாமல் தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியோர்கள் என்று செய்யும் ஜெபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திரு இருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துகளுக்காகவும் விசேஷமாய் இவைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆமென். வையகம் நிறுவிய வல்லவரே இறைவா, இலங்கிடும் விண்வெளி எல்லாம் அமைத்தீர். இரவுக்கு நிலவினை ஒளித்தர வைத்தீர். பகலை ஆதவன் ஆளவும் செய்தீர். காரிருள் இரவு கலைந்து போனது. பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே. வீரியமுடனே விழித்தலும் உள்ளம் கோரியவற்றை செயல்படுத்திடவே. இதயம் நிறைந்த உம் புகழ் இசைக்க புதிய நாள் எம்மை அழைக்கின்றது. உதய ஒளியை விட ஒளிரும் உளத்துடன் இதமாய் இன்னிசை பாடிடுவோமே. வழுக்கும் வழியை தவிர்த்து நடப்போம். இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம். பழிச்சொல் நாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் விளக்கிடுவோமே. பகலவன் வரவால் பகல் ஒளி பெறுமே. அகவொளி தருவது நம்பிக்கையே. மிகதிடமுடனே நம்பிக்கை வளர்க. நிகரிலா அன்பும் பற்றி எரிக. நேயரும் வேண்டல் ஏற்பீர் தந்தாய். உயர்நலை வீற்றிருக்கும் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகமென்றும் ஆளுகவே. ஆமென். தூய ஆவியே, துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே, துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர். மனதின் கீறல்களை ஆற்றிட வருவீர். தூய ஆவியே, துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். எம்மை மாற்றிடுவீர். எம்மை மாற்றிடுவீர். இறைவா, படுக்கையை விட்டு எழுந்து
உம்மை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கின்ற இந்த ஒவ்வொரு நபர்களையும், இந்த ஜெபத்தை கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இந்த அதிகாலையிலே உமது அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தலை குனிந்து உமது ஆசீர்வாதத்திற்காக கைகளை விரித்து கெஞ்சி கேட்கிறோம். நாங்கள் செய்த குறைகள், குற்றங்கள், பாவங்கள், கெட்ட செயல்கள் அனைத்தையும் அது திருரத்தத்தால் கழுவி போக்கி எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தும். நிரந்தரமில்லாத இந்த உலகிலே, இந்த உலக காரியங்களில் நாங்கள் பற்றுள்ளவர்களாக வாழாமல் நிரந்தரமான உம்மை பற்றி கொண்டு அனைத்தையும் யதார்த்த நோக்கோடு கடந்து போவதற்குரிய ஆசீர்வாதத்தை, மனத்தை எங்களுக்கு தந்திரலும் தகப்பனே. நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக நீங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தகப்பனே. இயேசுவே, இயேசுவே, உமது நாமம் எங்களை ஒவ்வொரு நாளும் அர்ச்சிக்கின்றது, ஆசீர்வதிக்கின்றது. இந்த காலையை எங்களுக்கு நீர் பிறக்க செய்தீர். உடலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நீர் செயல்பட செய்தீர். எவ்வித ஆபத்தும் இன்னலும் இடைஞ்சலும் ஏற்படாமல், இயற்கை சீற்றங்களோ பாதிப்பை ஏற்படுத்தாமல் கண்ணினமை போன்று எங்களை உமது உள்ள கையிலே உறங்க வைத்து மீண்டுமாக இந்த உயிரை தந்திருக்கின்றீர். இதன் அர்த்தம் என்ன? நீங்கள் என்னை எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறீர்கள். உயிர் பிச்சை கொடுத்து திரும்பவும் இந்த நாளை நீர் அன்பாக வாழ், சந்தோஷமாக வாழு என்று அழைப்பு கொடுத்திருக்கின்றீர். இந்த உலகத்திலே இந்த இன்பங்களை அனுபவிக்க எங்களை தந்தைக்குரிய பாசத்தோடு அனுப்பி வைத்திருக்கின்றீர். நன்றி ஏசையா, முக்கு கோடான கோடிகள் நன்றி ஏசையா. உமது ஆசீர்வாதத்தை பெரும் தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்களை நீர் இந்த காலை வேளையில் அர்ச்சித்திருக்கின்றீர். நன்றி ஐயா. தொடர்ந்து எம்மோடு கூட இருந்து எங்களை நீர் வழி நடத்தி பக்குவப்படுத்தி ஆசீர்வதித்து உமது தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எவற்றை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்கிற அருளை தந்திடவும், தெய்வ பயத்தோடு பக்தியோடு நேர்மறை உள்ளம் கொண்டவர்களாக வாழும் வரம் தாரும். எங்களை சார்ந்தோர், எங்களோடு கூட வாழ்வோர், எங்களோடு கூட பணி செய்வோர், எம் குடும்பத்தார், ஜெபிக்க கேட்டுக்கொண்டோர், எங்கள் அன்பு நண்பர்கள், உற்ற தோழர்கள், எங்களுக்கு தோள் கொடுக்கும் அன்பு நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. நீரே எம்மோடு கூட இருந்து எங்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகம், ஆன்ம நலம், பலம், சக்தி, முன்னும் பின்னும் மேலும் கீழும் துணையாக இருந்து எங்களை கரம் கோர்த்து வழிநடத்த வேண்டுமா எம்மிடம் வேண்டுகின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருள்வாக்கு. மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். அன்பான இயேசுவே, இது இந்த காலை வேளையில் எங்கள் மன்றாட்டுக்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இறந்தோரை நின்று உயிர் தெழச் செய்து வாழ்வு தந்தவரே இறைவா, எம் குடும்பங்களில் மரித்த ஒவ்வொரு ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்திலே மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைய உம் அருளுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இயேசுவே, நீர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதை பார்க்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எந்த நம்பிக்கையில் நாங்கள் உரம் பெற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றே வழிநடத்துகிறீர். அதே நோக்குள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ உமது அருளை வேண்டுகிறோம். எங்களுக்கு நீர் வரம் தாரும். இறைவா, நாங்கள் கொண்டிருக்கின்ற மன மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி தாராள உள்ளத்தோடு இந்த உலகில் வாழ எங்களுக்கு நீர் அழைப்பு கொடுத்திருக்கின்றீர். அதை நாங்கள் எல்லா விதத்திலும் தக்க வைத்து கொண்டு பகிர்ந்து வாழும் ஆசீர்வாதத்தை தந்தரல, குறிப்பாக எங்களுடைய பணித்தளத்தில் அவற்றை பகிர்ந்து வாழ வரம் தாரும். மேலும் இன்று நாங்கள் யார் யாரையெல்லாம் சந்திக்க இருக்கின்றோமோ, தொழிற்சாலைகளில், இல்லங்களில், பணித்தளங்களில் மற்றும் எங்களை நாடி விடுவோர், அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திட, நாடி வருவோருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை தந்திட அருள் வேண்டி இறைவாமை மன்றாடுகின்றோம். வேலையின்றி தவிப்போர், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்போர், ஊனமுற்றோர், நோய்வாய்ப்பட்டோர், வேலைவாய்ப்பற்றோர் மற்றும் ஓய்வு பெற்றோர், இவர்களோடு கூட உம் துணையிருப்பு இருந்திட உமது அருள் வேண்டி இறைவா நாங்கள் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, செம்மறியின் இரத்தத்தால் புதுப்பிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். இதனால் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்படைந்து அருள் வாழ்வில் எந்நாளும் வளரச் செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, இன்றைய நாளிலே திருமண நாள் விழா, பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்திட உமது அருள் வேண்டி நிற்கின்றோம். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்போர் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து நீர் காத்தருள வர வேண்டி உம்மிடம் வேண்டுகின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்துவ நிறுவனங்கள், எங்களுடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கும் மற்றும் சுற்றுமுள்ள எல்லா நாடுகளுக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுக்குள் சமாதானம் நிகழ மிடம் வேண்டுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.